தகப்பனே நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த நாளிலே தலைப்பு என்னன்னா ரத்தம். என்னது? ரத்தம். ரொம்ப கொஞ்சம் டஃப்பா இருக்குல்ல? ரத்தம். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அல்லேலூயா. யாருக்கு உடுத்தினாரு? ஆதாமுக்கு. ஆதாம் ஏவாள் எங்க இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. அவங்க எப்ப இந்த உடையை கொடுத்தாரு? எப்ப அந்த உடை கொடுத்தாரு? கீழ்ப்படியாம பாவம் செய்த பிறகு, அவங்க நிர்வாணியா இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு அவருக்கு என்ன உடை கொடுத்தாரு? தோல் உடை. எப்படி வந்திருக்கும்? தோல்னா எப்படி கிடைச்சிருக்கும்? ஏதோ ஒரு மிருகத்தை கொண்டிருந்தாதான் அந்த தோல் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா ஆதாமுக்காக ஒரு பாவமும் செய்யாத ஏதோ ஒரு ஆடோ ஒரு மாடோ பலியாக மாறினது. அல்லேலூயா. ஆமா தானே? ஒரு ஆடோ மாடோ பலி கொடுத்தாதான் அந்த செத்தாதான் அதனுடைய தோலை நம்ம எடுக்க முடியும். உயிரோட இருக்கிறக்கு உரிக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா முதலாம் செய்த ஆதாமுக்காக, ஆதாம் செய்த பாவத்திற்காக ஒரு பாவமே செய்யாத ஒரு மிருகம் என்ன இருக்கு? பலி செலுத்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாரு, முதல் ஆதாம் செய்த பாவத்திற்கு ஒரு விலங்கு பலி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இரண்டாம், நம்மளுடைய பரம தகப்பனாகி இயேசு சுவாமி உங்களுக்காக எனக்காக அவரே என்ன பண்ணாரு? பலியானார். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் பலியாகறதுக்காகவே உண்டாக்கப்பட்டாராம். எதுக்காக? பலியாகறதுக்காகவே உண்டாக்கப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். அதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த ஒரு பாவம் செய்துட்டா அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? நிர்வாணிகளாக இருப்பார்களாம். ஒரு பாவம் செய்தா அவர்கள் எப்படி இருப்பாங்க? நிர்வாணியா இருப்பார்கள். அந்த நிர்வாணத்தை மூட ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஒரு தோல் உடையை கொடுத்தார். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்தால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டதா இருப்போம்? கர்த்தருடைய பார்வையில நிர்வாணியா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் பார்த்தார், உன் நிர்வாணத்தை போக்க அவர் ஒரு உடையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பாவம் மூடப்பட வேண்டும். அதுதான் ஆதியாகமம் 3:21 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போ ஒரு நிர்வாணத்தை மூட என் தேவனாகிய கர்த்தர் அந்த பாவத்தை மூட என்ன தேவைப்பட்டது? ஒரு உடை தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு ரத்தம் அந்த இடத்துல சிந்தப்பட்டது. அப்போ இந்நாளிலும் கூட உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ரத்தம் என்ன பண்ணணும்? சிந்தப்படணும் இல்லையா? அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு விசுவாசியா இருந்தால் உங்கள் மேல் முதலாவது தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். என்ன வேணும்? தேவனுடைய ரத்தம் என்ன பண்ணணுமா? தெளிக்கப்படணும். அடுத்தது தேவனுடைய ரத்தம் உங்களை கழுவ வேண்டும். எத்தனை பேர் கழுவி இருக்கீங்க? எத்தனை பேருடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. எத்தனை நாளா கழுவிட்டு இருக்காரு? 365 நாளும் கழுவிட்டே தான் இருக்காரு. அடுத்தது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல், அதற்கு ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள்
அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் எதிலே தோய்த்தவர்கள், எதில கழுவினவங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த ரத்தத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ரத்தத்துல தான் உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. எதுல உயிர் இருக்கு? உங்க உயிர் எங்க இருக்கு? ஒரு மனுஷனுக்கு நிறைய ரத்தம் போனா என்ன ஆயிடுறாங்க? என்ன ஆயிடுறாங்க? இறந்துடுறாங்க. ரத்தம் அதிகமா போயிருச்சுன்னா அவங்கள காப்பாற்றவே முடியவே முடியாது. ஏன்? ரத்தத்துலதான் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. உங்க கண்ணுல உயிரோ உங்க காதுல உயிரோ இல்ல. எதுல இருக்கு உயிர்? ரத்தத்துல இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறதுனாலதான் அதை பலியாக இன்னைக்கு ஒரு ஆடோ மாடோ கொண்டு போய் என்ன பண்றாங்க? கோவில்ல பலி கொடுக்கறாங்க. எதை கொடுக்கறாங்க? ஆடையே கொடுத்துறாங்களா? ஒரு ஆடை கொண்டு போய் பலி கொடுக்கறாங்க இல்லையா? ஒரு கோவில்ல போய் பலி கொடுக்கறாங்க. எதை கொடுக்கறாங்க? ரத்தத்தை கொடுத்துட்டு அந்த சதை என்ன பண்ணிடுறாங்க? உங்களுக்கு கொடுத்துறாங்க. அது சக்கை, அதுல ஒண்ணுமே இல்ல. எது மேட்ரு? ரத்தம் தான் மேட்ரு. அது யாருக்கு கொடுத்துறாங்க? கடவுளுக்கு கொடுத்துறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சுய ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் என்ன பண்ணி இருக்கிறார்? மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் பலியிடுறதுக்காகவே என்ன பண்றாரு? இந்த உலகத்திலே அவதரித்தார். இந்த பலி இடுறதுக்காகவே அவர் என்ன செய்யறாராமா? அவரையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. லேட்டா வந்து இந்த பாரு உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஓகே, இப்போ ஆண்டவர் அந்த ரத்தத்தினால உங்களையும் என்னையும் கழுவிட்டாரு. இப்போ ஒருத்தரை குளிக்க வச்சு மேல கொண்டு வந்தாச்சு. குளிக்க வச்சு அடுத்தது என்ன போடணும்? அடுத்தது ஒரு குழந்தைய குளிக்க வச்சுட்டு கொண்டு வரீங்க, என்ன பண்ணுவீங்க? அடுத்தது ஒரு ட்ரெஸ் போடுவீங்க. ஆமாவா இல்லையா? போடுவீங்களா? போடுவீங்க. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பாவத்தை கழுவின பின்பு நமக்கு ஒரு உடையை கொடுக்கிறார். நீ இந்த உலகத்திலே நிர்வாணியா இருக்க கூடாது, உன்னுடைய அசிங்கமா இருக்க கூடாது, நீ ஒரு கௌரவமாக இருக்க வேண்டும், நீ தன்னம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும், நீ சந்தோஷமா இருக்க வேண்டும், நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். உன்னுடைய சாபங்களையும் உன்னுடைய பாவங்களையும் நான் கழுவி விட்டேன். நீ இப்பொழுது ராஜாவினுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ராஜ வஸ்திரத்தை உடுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு உடுக்கிற வஸ்திரத்தை வைத்துதான் நீ எந்த கேரக்டர்ல இருக்கன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமா இல்லையா? ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டா நீ எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க? எப்படி? பைத்தியம் இல்ல, ரொம்ப ஏழ்மை இல்லையா? ஓகே, இன்னும் ஓரளவுக்கு நல்ல ஷூட் எல்லாம் போட்டிருக்கீங்க, எப்பவும் பட்டு சாரியில வரீங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? பணக்காரன் இல்லையா? ஒரு பட்டு சாரி கட்டி இருந்தா பணக்கார. ஒரு மிடிலா ஒரு நீட்டா ஒரு சாரி கட்டுறீங்க, மிடில் கிளாஸ், அப்படிதானே? இன்னும் ராஜ வஸ்திரம் ஒரு சாரி 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய். அவங்க யாரு? லட்சாதிபதி, கோடீஸ்வரன் இல்லையா? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பார்த்து அவங்க என்ன கேட்டகரி? அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான வஸ்திரத்தை கொடுக்கிறார். அதுதான் ரட்சிப்பு என்னும் வஸ்திரம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு வஸ்திரம் என்ன என்றால், இந்த உலகத்திலே உன்னுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய எல்லா தலைமுறை சாபங்களும் மன்னிக்கப்பட்டது, நீ என்னுடைய பிள்ளை, இனி உனக்கு சாபம் இல்லை என்று சொல்லி அவர் ராஜ வஸ்திரத்தை உங்களுக்கு விளக்கு உடுத்துகிறார். அல்லேலூயா. அந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பு. இப்படி இந்த பூமிக்குரியவன் அல்ல, நீ பரலோகத்திற்குரியவன் என்று சொல்லுகிற உன்னை ரட்சித்ததினாலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் மேல ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு? அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுத்துட்டாரு. அதற்கு மேல ஒரு சால்வை போடுறாரு. என்ன போடுறாரு? சால்வை போடுறாரு. என்ன சால்வை? நீதியின் சால்வையை போடுகிறார். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் என்ன சால்வை போட்டாரு?
சத்தமா சொல்லுங்க. நீதியின் சால்வை எதற்காக தெரியுமா? இந்த பிள்ளை, இந்த கிளாடி ஒரு காலத்துல பாவத்துல இருந்தா, அந்த பாவத்தை ரத்தத்தினால நான் கழுவிட்டேன். கழுவி இந்த மகனுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தேன். அவன் என்னுடைய பிள்ளை. இனிமே அவன் அநீதி செய்ய மாட்டா, அவள் எல்லாமே நீதியாகத்தான் செய்வாள் என்று நம்பி என் மேல் நீதியின் வஸ்திரத்தை போட்டான். ஹல்லேலூயா. அந்த சால்வை இல்லாம நான் வெளியில போக முடியாது. இன்னைக்கு உங்களுடைய சால்வை எங்க இருக்கிறது? பீரோல மடிச்சு வச்சிருக்க பாஸ்டர்மா. ஹல்லேலூயா. எப்பொழுது உங்ககிட்ட என்ன இருக்கணும்? நீதியின் சால்வை இருக்க வேண்டும். உங்க மேல என்ன இருக்கணும்? அப்ப நீதியின் சால்வை இருந்தா நீ என்ன பண்ண மாட்டீங்க? அநீதி செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஏன்? உங்க மேல என்ன இருக்கு? நீதியின் சால்வை இருக்கிறது. உன் வாழ்க்கை, உன் நடக்கை, உன் பேச்சு, உன் பார்வை எல்லாத்துலயும் என்ன விளங்கும்? நீதி விளங்கும். ஹல்லேலூயா. இப்ப நீ யாருடைய பிள்ளைங்கிற அந்தஸ்து வந்துட்ட? ஆண்டவருக்குரிய பிள்ளையா நீ மாறிட்ட. உங்க மேல ஒரு வஸ்திரம் போட்டிருக்காங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுட்ட, அதுக்கு மேல ஒரு சால்வை போட்டிருக்க. என்ன சால்வை? நீதியின் சால்வை போட்டுட்டு தான் நான் வாழ்றேன். அப்ப மற்றவங்களை காட்டிலும் என் தேவன் என்னை பார்க்கிறது நீதிமானாய் பார்க்கிறார். நீங்க யாருங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவாராக. உங்க சால்வை உங்களை விட்டு போயிடக்கூடாது. உங்க வஸ்திரம் உங்களை விட்டு எடுத்து போடக்கூடாது. அது எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் யாருக்குரியவர்கள்? பரத்திற்குரியவர்கள். ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்தின் வஸ்திரம் இதுதான். இந்த வஸ்திரம் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களுக்கு அழகான ஒரு உடையை கொடுத்திருக்கிறார். கொடுத்தது மட்டுமல்ல, உங்களை குற்றம் இல்லாதவர்களாய் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களை எப்படி பார்க்கிறாரா? குற்றம் இல்லாதவர்களாய் பார்க்கிறார். ஏன் குற்றம் இல்லாம பார்க்கிறாரு? ஏன் குற்றம் இல்லாம பார்க்கிறாரு? ஏன்னா நீ உங்களுடைய பாவத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாரு. உங்களுடைய பாவத்தை எல்லாம் அவரு மன்னிச்சிட்டாரு. அவர் உங்களை குத்தி குத்தி காமிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே அப்படிங்கிறப்பெல்லாம் என்ன கரெக்ஷன் பண்ணுவார். ஏமா அப்படி சொல்லிட்டே இருக்க? உன்னுடைய பாவத்தெல்லாம் நான் என்னைக்கோ என்ன பண்ணிட்டேன்? மன்னிச்சிட்டேன். நீ இப்ப என்னுடைய பிள்ளைன்னு சொல்லு. ஹல்லேலூயா. நீ எனக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்லு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாத்தீங்களா? மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்கல, வேற மாதிரி பார்க்கிறார். மனுஷன் எப்பயோ நீ செய்த தப்ப மன்னிக்கவே மாட்டான், மறக்கவும் மாட்டான். ஆனா என் தேவன் உங்களுடைய எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் உங்களை மன்னிப்பார், அதை மறந்து போவார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? மன்னிப்பார், மறந்தே போவார். எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்லுவீங்க? நானும் கூட எல்லா பாவத்தையும், எனக்கு விரோதமா செய்த எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்களா? நீங்க என்ன பண்ணல? மறக்கல. ஆனா எங்க அப்பா என்ன செய்துட்டாரு? மறந்துட்டார். அதனாலதான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, நீ எத்தனை முறை விழுந்து 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 எழுந்திருச்சாலும் என் தேவன் உன்னை மன்னித்து 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 மறந்தே போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? அருமையான தேவ பிள்ளையே, நீ அவருடைய வித்தா இருந்தா இப்படிதான் இருக்கும். நீங்க அவருடைய வித்தா இருந்தா எப்படி இருக்கணும்? மன்னிக்கணும், மறந்துடணும். அவன் தான் நீதிமான். நான் மன்னிப்பேன், மறக்க மாட்டேன், ஒரு ஓரத்துல வச்சுக்குவேன்னா நீ அநீதிமான். ஐயா, நீ பூமியில என்ன செய்யறியோ அதுதான் பரலோகத்திலையும் செய்யப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க இன்னைக்கு உங்களுடைய விரோதிகளையும் உங்களுடைய சத்துருக்களை நீ மன்னிச்சா, அவங்க செய்யற துரோகத்தை நீ மறந்துட்டீங்கன்னா, நீங்க செய்யற தப்பிதங்களையும் என் தேவன் மறந்து போவார். அவர் மன்னிச்சு என்ன பண்ணிடுவாரு? மறந்துடுவார். நீங்க மன்னிச்சு மறக்கலனா அவரும் மன்னிச்சு மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்க பாவியா இருக்கையில், நான் பாவியா இருக்கையில் எனக்காக அவர் என்ன ஆனாரு? மரித்தார். ஏன்?
என் மேல இருக்கிற அன்புனால. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. யாரா உயிர் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? ஆனா வாயில என்ன பண்ணுவாங்க? நல்ல வசனம் பேசுவாங்க இல்லையா? நான் உயிரையே கொடுக்கிறேன் மாறியும். ஆனா நான் பாவியா இருக்கையில் எனக்காக, நான் உண்மையில்லாதவளா இருந்தாலும் என் தேவன் எனக்காக பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. வாயில சொல்றது இல்ல, அதை செயல்படுத்தி காமிக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய பாவங்கள், எத்தனை பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீங்க நம்புறீங்க? அல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தமாக்கினீர். ஆமென். அவர் என்ன சொல்றாரு? ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். ஐயா, உங்களுக்காக எனக்காக ஒரு சரீரத்தை அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ கொடுக்கிற பலியோ காணிக்கையோ அல்ல, உங்களையே ஜீவாதார பலியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு உண்மை உத்தமமா வாழ்றீங்களோ அதை விட பெரிய காணிக்கை இந்த உலகத்துல இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்? நீங்க ஒரு தப்பு பண்ண என்னன்னு சொல்லுவாங்க? நீங்க இப்ப ஒரு தப்பு பண்ணிட்டீங்க என்னன்னு சொல்லுவாங்க? மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? உலகத்தார் உங்களை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? அப்படிதான் சொல்லுவாங்களா? நோ, எல்லாருக்கும் தெரியும். இவங்க எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவங்க எல்லாம் வார வாரம் சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா என்ன பண்றாங்க? பாவம் செய்யறான். இப்ப யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய பையன் இப்படி தப்பு செய்யறாங்கன்னு யாராவது சொல்றாங்களா? கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டான். ஆனா பாத்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சா யார குற்றம் சொல்லுவாங்க? ஏன்? எல்லா உலகத்தாருக்கு தெரியுது ஒரு கிறிஸ்தவன் நீதிமானாய் இருப்பான் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனா இப்படிதான் இருப்பாங்கன்னு உலக மக்களுக்கு தெரியுது, ஆனா உள்ள இருக்கிற மக்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அருமையான பிள்ளையே, உங்களுக்காக எனக்காக அவர் தன்னையே ஜீவாதார பலியாக கொடுத்தார். நீ ஒரு சின்ன தவறு செய்து அடுத்தவங்க முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா யாருடைய நாமம் அந்த இடத்துல வீணா போகுது? உனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ வீணிலே வழங்குகிறாய். அதுக்கப்புறம் நீ 1000 கும்பிடு போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உண்மையும் உத்தமம் உள்ளவளாக ஒரு பக்தியோடு கூட நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னையே நொறுக்கி உங்களுக்காக எனக்காக, ஏதோ சும்மா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து சாகல. அவரு எப்படி மரித்தாரு? எப்படி மரித்தாரு? ரத்தம் முழுமையா, ஒரு சொட்டு கூட இல்ல, அத்தனையும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் யாருக்காக விட்டாரு? நமக்காக சிந்தினார். எத்தனை அடிகள் பட்டாங்க? 39 முறை சவுக்கு அப்படியே சதை பிச்சு எடுத்துட்டாங்க. அந்த முதுகுல இருந்த சதையே இல்ல, அடிச்சு இழுத்து ஒவ்வொரு சித்திரவதை பண்றாங்க. தலையில என்ன வச்சிருந்தாங்க? எதுக்காக முள்முடி தலையில வைக்கிறாங்க? சத்தியம் தெரிஞ்சாதானே நீங்க எல்லாம் அதன்படி வாழுவீங்க. எதுக்கு முள்ள கொண்டு போய் தலையில வச்சாங்க தெரியுமா? நீ தேவையில்லாததெல்லாம் இங்கதான் திங்க் பண்ற, உன்னுடைய பாவத்தை எல்லாம் இங்கதான் யோசிக்கிற. உன் சிந்தையில பாவம், அந்த சிந்தையின் பாவத்தை போக்கணும். அங்க ஒரு அடி. எதுக்கு கையில ஆணி? கையால் செய்த பாவங்கள். என்ன கையால் பாவம் செய்றீங்க? என்ன பாவம் பாஸ்டர் கையால செய்யறோம் சொல்லுங்க அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. பதில் சொல்லுங்க. கையால என்ன பாவம் செய்யற? திருடுறது. அதெல்லாம் அப்போ இப்ப சொல்லுங்க. இந்த ட்ரெண்டிங்க்கு சொல்லு. 24 மணி நேரம் போன், 24 hours தூங்கி எந்திரிச்சு கண்ணை கூட திறக்க மாட்டேன்.
நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே தயவு செய்து 2 நாள் எந்த நெட்வொர்க்கும் கிடைக்க கூடாது. 2 நாள் நெட்வொர்க் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? பைத்தியம் ஆயிடுவான். இப்பவே தானா பேசிட்டு போறான். ஆமாவா இல்லையா? அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டே போவான். ரோட்ல பார்த்தா என்ன இருக்கு? காதுல துருண்டு இல்ல, அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போறான். பின்னாடி ஆரம் நடிக்கிறது கூட கேட்கறது இல்லை இல்லையா? உலகம் இப்படி போயிருச்சு. இப்ப என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? டவர் இல்லைன்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் பாட்டுக்கு பேசிட்டே போவான். டவர் இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இன்னைக்கு நிறைய பைத்தியங்கள் ஆயிரும் இல்ல? எதனால? கையினால் செய்த பாவம். ஏன் ஈட்டியால குத்துனாங்க? இருதயத்துல இருக்கிற பாவம். நீ எத்தனை காரியத்தை யோசிக்கிற இருதயத்துல இல்லையா? அடுத்தது காலு. எங்க போதும் காலு? சினிமா தியேட்டர், தேவையில்லாத இடத்துக்கு இல்லையா? ஏமா நீ 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு அப்படின்னா எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும்? 10 நிமிஷத்துல எல்லா உலகத்துக்கே ஜெபம் பண்ணிடுறேன், தேசத்துக்கு ஜெபம் பண்ணிடுறேன், என்ன சொல்றது, எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே ஜெபம் பண்ணிட்டு கஷ்டமா? கண்ணை திறந்து பார்த்தா 10 நிமிஷம் போவே மாட்டேங்குது, உள்ள நகர மாட்டேங்குது. எப்போ? எப்போ? பிரேயர் அப்போ. ஆனா போனை எடுத்து இப்படி வச்சுட்டு கண்ணை திறந்து பாரு, 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் போனதே தெரியல. போகும். நீ எங்க போயிட்டு இருக்கிற? எங்க போயிட்டு இருக்கிற? பரலோகத்துக்கு இல்ல, நரகத்துக்கு போயிட்டு இருக்கிற. நீ கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பாருங்க, எல்லாரும் சும்மா கையை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு தெரியுமா? வரும் வரும். அந்த பைத்தியக்காரத்தனம் மிக அதி சீக்கிரத்துல நடக்கும். இப்ப இதுல பாத்திருக்கீங்களா? இந்த குழந்தைங்க கேம் ஆடி மென்டல் ஆகி கையில என்ன இருக்காது? போனே இருக்காது. ஆனா அது என்ன பண்ணுது? அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அல்லேலூயா. யார் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீ ஒவ்வொரு அவயத்தினால் செய்யற பாவத்தை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நீங்க அடிக்கப்பட வேண்டிய இடத்துல உங்க மேலையும் என் மேலையும் அன்பு வச்சதுனால என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை நான் ஏத்துக்கிறேன்னு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அருமையான பிள்ளையே, இத்தனை சத்தியம் கேட்டோம், நீ அவருடைய பிள்ளைங்கிற அந்தஸ்தை பெற்றோம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தோம், நீதியின் சால்வையை போட்டோம், நீதிமான்ங்கிற ஒரு முத்திரையும் கொடுத்த பிறகு திரும்ப திரும்ப ஆண்டவரை நீ சிலுவையில் அறைந்துட்டு இருந்தா உனக்காக அவர் எத்தனை முறைதான் அவரை அறையப்படுவீங்க? நீ ஒரு தப்பு செய்யறப்பெல்லாம் நீ அவரை சிலுவையில் அறையறன்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி அவரை சிலுவையில நீ அறைந்து கொண்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களால தாங்க முடியுமா? தாங்க முடியுமா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா? இன்னும் நீங்களும் நானும் உயிரோட ஏன் தெரியுமா இருக்கும்? என் பிள்ளை மனம் திரும்புவாங்கிற ஒரு காரணத்துக்காக. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு நேராய் சத்தியம் வரும் பொழுது ஏன் தெரியுமா நீ இன்னும் உயிரோட இருக்க? நான் உயிரோட இருக்கேன், நம்ம உயிரோட இருக்கோம். நம்ம நீதிமான்கள் என்பதற்காக அல்ல. ஒரு வசனத்தை வாசியுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி. ஆமென். கிருபை அதிகமாய் பெருகி இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, கிருபையினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிருபைனா என்ன? இரக்கம். அவருடைய இரக்கம். இன்னைக்கு என் பிள்ளை மாறுவான், நாளைக்கு என் பிள்ளை மாறுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் நமக்காக உட்கார்ந்து பரிந்து பேசிட்டு இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க மாறுறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அவருடைய ரத்தம் வெளியேற பெற்றது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஆண்டவருடைய ரத்தத்தை உபயோகிக்கிறீங்க? ஒரு சபையில இந்த ரத்தம்னா யாருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பவர்னு தெரியாதான். அந்த சபையை இந்த மாதிரி ஒரு சத்தியம் முடித்தவனுக்கு கடைசியாக அந்த போதகர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் மகிமை ஒவ்வொருவரின் மீது இறங்கணும், எல்லாரும் மேல அந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் சொன்னாங்களாம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சபையில எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் தான். அவங்க நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு எல்லாருடைய
டிரெஸ்லயும் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருந்ததாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா தெரியல, என்னுடைய ஊழிய பாதையில எத்தனை கேன்சர் காரங்க தெரியுமா இந்த ஜெப எண்ணெயை குடித்து நல்லா இருக்காங்க. எய்ட்ஸ் காரங்க அதை குடிச்சு சரியா இருக்காங்க. டாக்டர் கைவிடப்பட்ட நிலையில இருந்த எத்தனையோ பேருக்கு இந்த ஆண்டவருடைய ரத்தம் அவர்களை சுகமாக்கி இருக்கிறது. அது உபயோகிக்கிற யாராய் இருந்தாலும், கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் விடுதலை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு பாரபட்சம் தெரியாது. அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் அவர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்துல எத்தனை காரியங்களை நான் சொல்லலாம். நாளைக்கு மரித்து போயிருவாங்கன்னு சொல்லி KMCHல இருந்து அனுப்புற பேஷண்ட் இந்த ஒரு பாக்கெட் 10 ரூபாய் ஜெப எண்ணெய் அந்த உயிரை காப்பாற்றி அடுத்த நாள் கொண்டாந்து நிறுத்தினது. ஹல்லேலூயா. அதன் பிறகு அவர் 10 வருடம் உயிரோடு வேலைக்கு போனார். அப்படி என்றால் தேவனுடைய ரத்தம் வெளியேற பெற்றதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ அந்த வாயில உச்சரிக்கிறப்பவே உனக்கு வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. என் இயேசு சுவாமியினுடைய ரத்தத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு. ஏனென்றால் அந்த ரத்தம் புனிதமான ரத்தம், அந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தம், அந்த ரத்தம் விளையேற பெற்ற ரத்தம், அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எனக்குள்ளாக இருக்கிறது, உம்முடைய ரத்தத்தை நான் பூசிக்கொள்ளுகிறேன், இந்த உலக பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுகிறேன் கேட்டா அந்த ரத்தம் உங்களை மீட்டுக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த ரத்தம் என் மேல பூசிட்டு உலகத்தில் இருக்கிற வியாதிகள் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வியாதி உங்க வாழ்க்கையில வராது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு ஓடுறேன்னா என் இயேசு சுவாமியினுடைய ரத்தமும் அவரும் தான். அந்த ரத்தத்தை நீங்க உபயோகிங்க, அது அவ்வளவு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இயேசுவின் ரத்தத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிசாசு இயேசு சுவாமியுடைய ரத்தம்னு சொன்னாவே ஆட ஆரம்பிக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. ஒரு சகோதரி கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து ஒரு வாலிப பிள்ளை கூட்டிட்டு வந்தாங்க. அவளுக்கு 2 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. பயங்கர ஆடி கீழே விழுந்தா, மயக்கமா விழுந்துட்டா. நான் சொன்னேன், அம்மா போய் அந்த மகளுக்கு தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆக்ஷன்ல சொல்றேன். அவ கவுந்து படுத்திருக்கா. நான் சொல்றேன் அதுல கொஞ்சம் ஜபைன ஊத்தி கொண்டு வாங்கன்னு ஆக்ஷன்ல தான் சொன்னேன். ஆனா சத்தமா இந்த மகளுக்கு குடிக்க தண்ணி கொஞ்சம் கொடுமான்னு சொன்னேன். அந்த அவங்க போய் அதே மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு 3 டிராப் ஜபைன போட்டு கொண்டாந்தாங்க. அந்த பிசாசு பிடிச்சு படுத்து இருக்கிற அந்த பிள்ளைக்கு மேல எந்திரிச்சு இப்படியே குடிக்க கொடுத்தாங்க. டப்புன்னு தட்டி விடுறான். என்ன தெரியுமா சொல்லிச்சு? உள்ள இருந்த ஆவி, உள்ள இருந்த பிசாசு என்ன பேய் என்ன தெரியுமா சொல்லிச்சு? யாரை ஏமாத்துற? இது தண்ணியா? இது தண்ணி இல்ல, பார் ரத்தம் அப்படிங்குது. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுது ரத்தம்? பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, அவருடைய ரத்தம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஊடுருவி கொண்டு இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை உபயோகிக்கும் பொழுது தேவனை போல நீங்களும் அநேக அற்புதங்களை செய்வீர்கள். அந்த ரத்தத்தை வாயினால் உச்சரிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போ உங்க ஒவ்வொருவருக்குள்ள யாருடைய ரத்தம் இருக்கிறது? இயேசு சுவாமியினுடைய ரத்தம் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த கிருபையை பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்நாளில் இருந்து உங்களை பார்க்கிறவர்கள் ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும். ஓ, இது தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஒரு சாட்சியை உங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதோ பெயருக்காக அல்ல. உங்களுடைய நடைமுறை, உங்க வாழ்க்கை என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அவருடைய ரத்தம் இருக்கிறது? ஹல்லேலூயா. நீ அவருடைய வித்து, நீ அவருடைய ரத்தம். எனவே தேவனுடைய ரத்தம் உங்களுக்குள் இருந்தால் சகல வரங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு சுவாமி ரத்தம் உங்களுக்குள்ள இருந்தா அவருக்கு இருந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது, அவருக்கு இருந்த வல்லமை உங்களுக்கு இருக்கிறது, அவருக்கு இருந்த எல்லா வரங்களும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்களும் பிசாசை துரத்த முடியும், வியாதிகளை சுத்தமாக்க முடியும். இயேசு சுவாமி சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற எல்லா காரியமும் இதுதான். நீ சாவுக்கு ஏதுவானதை குடிச்சாலும் உனக்கு என்ன ஆகாது? ஒன்றாகாது. ஏன்? இயேசு சுவாமியினுடைய ரத்தம் எல்லாவற்றையும் போக்கிவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் எத்தனை பேருக்கு இன்னும் எனக்குள்ள வல்லமை வேணும்?
எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உடைய கிருபையினாலதான் இந்த நாளில நான் நிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபை ஊற்றினதுனால உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ரத்தம் ஆண்டவரே எனக்குள் ஊற்றப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி ரத்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டேன் ஆண்டவரே. இனி எதுவுமே எனக்கு அணுகாது சுவாமி. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜோமனுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. எல்லாரும் சொல்லுமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,